தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் ஐயா இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கருத்தனை யானை மகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஜெயித்தினை நந்தி மகன் தன்னை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடியேன் போற்றுகின்றேனே. ஓம் ஏகதந்தாய் வித்மயே வக்ரதந்தாய் திமிகி தன்னோதந்தி பிரஜோதயார். பெய்யது தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உடமே புகழ்ந்தார்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிருனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கும் மிகவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. ஓ நம சிவாய பரமேஸ்வரா சசிசேகராய நமோ பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமோ சிவாய நமோ. திருச்சிட்டவனம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் ஜோதிடர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு ஜோதிட டிப்ஸ் சொல்லப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்று நம்மிடையே ஜோதிட டிப்ஸை சொல்ல வருகை புரிந்திருக்கும் திருப்பூரை சேர்ந்த, அதாவது நமது தேசிய ஜோதிட குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ், அதாவது தொடரும் தோஷம் தொடரும் சாபம் விலக அருகம்புல்லை தலையில் வைத்து நீராடலாம், அல்லது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆவரம்பூ பொடியை தலைக்கு வைத்து குளிக்கலாம். இதை 11 பௌர்ணமிக்கு செய்ய வேண்டும். யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது, யாரிடமிருந்து சாபம் பெறக்கூடாது. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த ஜோதிட குருமார்கள் தங்களுடைய ஜோதிட ஆராய்ச்சிகளை பற்றியும், ஜோதிட கருத்துக்களை பற்றியும், ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை பற்றியும், தங்களுடைய அனுபவங்களை பற்றியும் இன்று தம்மிடையே விரிவாக எடுத்துரைக்கிறார்கள். அத்தகைய வண்ணம் இன்று நம்மிடையே திருச்சி துவாக்குடியை சேர்ந்த ஜோதிட ஆச்சாரியார் ஐயா ஜோதிடர் விஜயகுமார் பிகாம் MA அஸ்ட்ரோ அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அனைவரும் சார்பாக வரவேற்பதுடன் அவரை பற்றிய சிறு கருத்துக்களை இங்கு பதிவிட இருக்கிறேன். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா கேபி ஜோதிட முறை என்ற முறையில் ஜோதிட கலையையும், மருத்துவ ஜோதிடத்தையும், பாரம்பரிய முறையான ஜோதிட கல்வியையும், பிருகுநந்தி நாடி முறையையும், சாயா நாடி முறையையும், சந்திர நாடி முறை கலையையும், மீனா நாடி முறை கலையையும், பேலன்ஸ் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு முறையையும், சாமக்கோள் பிரசனத்தையும் மற்றும் எண்ணியல் நியூமராலஜி சிஸ்டத்தையும், வாஸ்து போன்ற பல கலைகளை கலைத்துவம் பெற்ற ஒரு நிபுணராக இன்று நமக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இத்தகைய அனைத்து கலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 25க்கும் மேற்பட்ட குருநாதர்களிடம் அவர்கள் மூலமாக கற்றது மட்டும் இல்லாமல் அதில் அனுபவ பயிற்சியும் பெற்று திறமையாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிட ஆச்சாரியார் ஐயா VT விஜயகுமார் ஐயா அவர்களை நம்மிடையே இன்று திருமணமும் தாமதமும் என்ற தலைப்பில் பேச அனைவரின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. ஓம் நம சிவாயா. என்னுடைய குருநாதர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாய் தந்தை அவர்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு அந்த குழுவில் உள்ள அனைவருக்கும், திருமதி கனகம்பாள் அம்மா அவர்களுக்கும், திருமதி கரூர் மாவட்ட தலைவர் மஞ்சுளா அசோக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய தந்தை போன்ற அமைப்பில் உள்ள திரு இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நேற்று மேடம் கேட்டாங்க,
சார் ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து பேசுங்க அப்படின்னு. அவங்க கேட்ட அந்த நேரத்துல 6-8 வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். தாமத திருமணம். எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து பிரச்சனையில வந்து உட்கார்ந்தாங்க. அந்த டாபிக்கே எடுத்து பேசலாம் மேடம் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் வந்த விதம் இதுதான். ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மைனஸ் ஃபுல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா பிளஸ் ஈஸியா கண்டுபிடிச்சு, ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆன்சர் பரீட்சையில ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் எழுதுனது வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெரியாத கொஸ்டின் விட்டு அடிப்போம். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இந்த டயத்துல திருமணம் நடக்கும், இந்த டயத்துல வந்து திருமணம் நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா வந்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ஜாதகத்தை வந்தோடனே நம்ம ஈஸியா பலன் சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ என்னுடைய ஆராய்ச்சியில சில விதிகள்லாம் வந்து தாமத திருமணத்திற்கு உண்டான சில விதிகள் என்னுடைய குருநாதர்கள் மூலமா வந்து எடுத்து வச்சிருக்கேன், ஆராய்ச்சியும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய குருநாதர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேடம் சொன்ன போது ஒரு 25 குருநாதர், ஒருத்தவங்க 2 பேர் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் படிச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபி, அதாவது மதுரை திலக் பாஸ்கர் ஐயா அந்த மெத்தட் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே ஐயாட்ட, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்கபாண்டியன் ஐயாட்ட, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தேரி, அப்புறம் நாடி, நியூமராலஜி, ஜாமக்கோல் பிரச்சனை. ஜிகே ஐயாட்ட மட்டும் 15க்கு மேற்பட்ட வகுப்புகள் வந்து படிச்சிருக்கேன். மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிரசன்ன ஐயா அவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவும் படிச்சுட்டேன். இதுதான் என்னுடைய ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன் படிப்பு ரீதியா, அதாவது ஜோதிடத்துல. அதை தவிர எனக்கு வந்து நான் வந்து படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். சரிங்களா? அது முடிச்சுட்டு ஃபாரின்ல இருந்தேன். நான் வந்து ஒரு ஃபாரின் ரிட்டர்ன். சரிங்களா? ஜோதிடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்துல தான் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மாதிரி என்னையும் ஒரு விபத்துல தான் கொண்டு வந்து சேர்த்துச்சு. எனக்கு திருமணம் தாமதம். ஏன்னா நமக்கு என்ன விஷயம் இருக்கோ அதுதான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சக்திவேல் ஐயா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் ஐயா. கலக்குங்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதம். என்னுடைய முதல் மேடை இது, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி சிவியரிங்கா இருக்கு, ஒரு மாதிரி வைப்ரேஷனா இருக்கு. சரிங்களா? ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு தான் கேள்வி வரும் நம்மகிட்ட வரும்பொழுது. அப்ப திருமணம் லேட் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா திருமணத்தை வந்து எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை நம்ம ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஒவ்வொரு மெத்தட்லையும் ஒவ்வொரு முறை இருக்கு. என்னுடைய அனுபவத்துல சில விஷயத்த வந்து சொல்றேன். நல்லா இருக்கிற விஷயத்த ஏத்துக்கங்க. நிறைய இருந்தாலும் சரி, குறை இருந்தாலும் சரி, அந்த கருத்தை வந்து என்கிட்ட நேரடியா சொல்லுங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஜாதகத்துல இடைவெளி வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாமத திருமணம் நிச்சயமா உண்டு. ஃபர்ஸ்ட் விதியை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய ஆராய்ச்சியில, ஏன்னா ஜிகே ஐயாவோட பேரவை குரூப்ல நான் வந்து ஒரு 100 பேர் இல்ல, அதுல நானும் ஒரு ஆள். பேரவை குரூப்ல ரிசர்ச் பண்ணும்போது நான் வெளிநாட்டுல இருந்தேன், இப்ப வந்து உள்நாட்டுக்கு வந்திருக்கேன். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி அதிகமா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தாமத திருமணம். அடுத்த விதி, கேது, சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகமும் ஒரே கட்டத்துல இருக்கலாம், இல்லைன்னா அடுத்தடுத்த கட்டத்துல இருக்கலாம். இல்லைன்னா இந்த 3 கிரகத்துக்கு இடையில எந்த கிரகமும் இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 27 வயசுக்கு மேலதான் திருமணம். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்க நம்மள்ட்ட 20 வயசுல ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்க, 22 வயசுல 25 வயசுல ஜாதகம் பார்க்க வர்றாங்க, 2 வருஷம் கழிச்சு திருமணப்பா. 21 வயசுல வரும்போது இப்ப திருமணம் இல்ல, போய் வீட்டை கட்டிட்டு படிச்சுட்டு நல்லபடியா சம்பாரிச்சுட்டு வா, உனக்கு அப்பதான் திருமணம் சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டலாம். அந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதியெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 6, 8, 12 சம்மந்தப்படுத்தக்கூடாது. 8ஆம் அதிபதி 7ல இருக்கிறது, 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறது, 6ஆம் அதிபதி 7ல இருக்கிறது. 7ஆம் இடம் 6, 8 இந்த 2 இடத்தோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னது, லேட் மேரேஜ் தான். அதே மாதிரி 7ஆம் அதிபதி நின்ற பாகை 6ஆம் அதிபதி பாகையோடையோ இல்ல 8ஆம் அதிபதி பாகையோட நெருங்கி இருந்தாலும் அவங்களுக்கும் தாமத திருமணம் தான். ஒரு 10, 12 விதி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த விதியில வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டே வரேன். நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்துல வந்து பொருத்தி பாருங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அல்லனா 7ஆம் அதிபதிக்கு சனியோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும்,
தாமத திருமணம் தான். அதுல வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா சனின்னா தாமதம். உங்களுக்கு எல்லாருமே இருக்கிற எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஜோசியர் தான். அதனால ரொம்ப டெப்தா விதியை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கு விதிவிலக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் என்ன இதுன்னு எனக்கு தெரிஞ்சதை. அதே மாதிரி 7ஆம் அதிபதியோட சாரத்துல எந்த கிரகமும் இல்லைனாலும் சரி, 7ஆம் இடத்துக்கு எந்த கிரகமும் இல்லைனாலும் சரி, அவங்களுக்கும் என்னது தாமத திருமணம் தான். ஏன்னா ஒண்ணு திருமணம் பண்ண போறவங்க 2 பேர், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி ஆப்போசிட்ல ஒரு ஆள் வேணும். ஒண்ணு இந்த இடத்த ஏதாவது கிரகம் பார்க்கணும், இல்லைன்னா அந்த இடத்த ஆப்போசிட்ல 7ஆம் இடத்த கிரகம் பார்க்கணும். 7ஆம் அதிபதி சாரத்திலேயோ இல்ல லக்னத்திலேயோ லக்னாதிபதி சாரத்திலேயோ கிரகம் இருந்துச்சுன்னா வண்டி கொஞ்சமாவது இழுத்து ஓடும். அப்ப 7ஆம் இடத்துலயோ 7ஆம் அதிபதிக்கு எந்த கிரகம் இல்லைனாலும் அவங்களுக்கு தாமத திருமணம் தான். நான் போய் சொல்லிட்டு வர்றதெல்லாம் திருமணமே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை. தாமதமா யாருக்கு திருமணம் நடக்கும்? ஒரு 25-27 வயசுக்கு மேல திருமணம் வந்து ஏன் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டே வரேன். அதே மாதிரி நவாம்ச லக்கணத்துக்கு நவாம்ச லக்னாதிபதி 3, 6, 8, 12 வந்து மறையக்கூடாது. நவாம்ச லக்கணத்துல கேது இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் தாமத திருமணம் நடக்கும். தாமதமாக தான் திருமணம் நடக்கும். அதே மாதிரி நவாம்ச லக்னாதிபதியோட கேது இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது தாமத திருமணம் தான். ராசி கட்டம் 25% தான் வேலை செய்யும். நவாம்சம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும், பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 75% வேலை செய்யும். இது அசைக்க முடியாத விதி. நம்ம ராசி கட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நவாம்சத்துல தான் என்னது வரக்கூடிய கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கும், நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க தெரியும்னா நவாம்சத்தை தெரியும். அதனால நவாம்சத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், திருமணம் பொருத்தங்கள் அந்த திருமணம் சம்பந்தமா வரும்பொழுது நவாம்சத்தையும் கொஞ்சம் விதியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்தை சம்பந்தமா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ தோஷம், நம்ம ராகு கேது தோஷம்னு சொல்றோம்ல, 1ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ லக்கணத்துக்கு 1 அது லக்கணத்திலயோ இல்ல 2ஆம் இடத்துலயோ இல்ல 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ ராகு கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுவோம், தாமத திருமணம் தான். ஆனா ஒரு சில ஜாதகத்துல சீக்கிரம்லாம் திருமணம் நடந்திருக்கு. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நம்ம விதி என்ன பார்த்து நம்மளுடைய சப்ஜெக்ட் தாமத திருமணம். தாமத திருமணம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா தாமத திருமணம், அவ்வளவுதான். ஒருவேளை ராகு கேது இருந்து அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு வெளிநாட்டுல இருப்பாங்க, இல்ல வேலை ரீதியா கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ராகு கேது இருந்துச்சுன்னா எதிர்பார்ப்புகள் வந்து அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கணவன்கிட்டயோ மனைவியிட்டையோ மனைவி உண்மையா இருக்கணும், கணவன் வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன விவாகரத்தோ பிரிவினையோ தாமதமா நடக்கும். ஏன் அந்த விஷயத்த இங்கே சொல்றேன் அப்படின்னா, ராகு கேது இருக்கிறவங்க எனக்கு இப்பேற்பட்ட மனைவி தான் வரணும், இப்பேற்பட்ட கணவர் தான் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. அதனாலதான் இங்க திருமணம் லேட்டா நடக்கிறது. எதிர்பார்ப்புகள் அதிகம். என்னங்கய்யா? எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமத திருமணங்கள் வந்து நடக்குது. அதே மாதிரி கண்டாந்திர நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது கேதுவோட முதல் பாதம், புதனோட கடைசி பாதம். சரிங்களா? அஸ்வினி மகம் மூலத்தோட முதல் பாதம். அதுலயும் பர்டிகுலரா 3.20 டிகிரி எல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 1 டிகிரி 1.5 டிகிரிக்குள்ள அந்த கரகம் இருந்துச்சுன்னா 100% மேல வேலை செய்யும். ஒருவேளை ஆஃப்டர் 1.5 டிகிரி ஒரு 2 டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா வேலை செய்யுது. இந்த கண்டாந்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி, அது மாதிரி புதனோட நட்சத்திரத்திலையும் கடைசியில 28 டிகிரிக்கு மேல இருக்கணும். கேதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் 1.5 டிகிரியில 2 டிகிரிக்குள்ளயோ அதே மாதிரி புதனுக்கு கடைசி 2 டிகிரியில அந்த கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் பிரச்சனை உண்டு. குறிப்பா சுக்கிரனோ செவ்வாயோ இருந்துச்சுனாலும் இங்க என்ன பண்ணும், ஒரு தாமத திருமணத்தை ஏற்படுத்தும். ஆனா பிரிவினைகள் உண்டு, அது வேற விதி. நீங்க இந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் லேட்டா திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த தோஷம் சில விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த விதியெல்லாம் நம்ம பார்த்து அங்க பண்ணும்போது
திருமணம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்மளால வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அவங்க வீட்டுல ஒரு ஒளி விளக்கு வந்து ஏத்தி வைக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ராகு கேது கூட திருமணக்கார கிரகங்களான கேதுவோ சாரி செவ்வாயோ சுக்கிரனோ நெருங்கிய டிகிரியில இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதே நேரத்துல என்ன பண்ணுவோம், தாமத திருமணத்தை உண்டு பண்ணிடும். அங்க பிரிவினையும் ஏற்படும். ஆனா நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணும் பொழுது அங்க பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 5ல சனி இருந்துச்சு அப்படின்னாலும் அங்க தாமத திருமணம் தான். நம்ம என்ன சொல்லுவோம், புத்திர தோஷம் அப்படிம்போம். சரிங்களா? 5ஆம் இடத்துல சனி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா 5ல இருந்துகிட்டு 3ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 10ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நம்ம திருமணத்துக்கு என்ன சொல்லுவோம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தில் இருந்து கிரகங்கள் தசா புத்தி நடத்தினா திருமணம் வந்து நடக்கும்னு சொல்லுவோம். திருமணம்னாவே 2 7 11 செத்தாலும் 2 7 11 தான். ஏன், திருமணத்திலையும் மாலை விழுவுது, செத்தாலும் மாலை விழுவுது. கரெக்டுங்களா? அதனால 2 7 11 பாவங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா பார்க்கணும். அப்ப சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருமணத்தை வந்து தாமதத்தை பண்ணிடுவார். ஏன்னா 2ங்கிறது குடும்பம், அந்த இடத்த வந்து இது பண்ணிடுவாரு, தாமதத்தை உண்டு பண்ணிடுவார். அதே மாதிரி ராகு கேதுக்கு ஒரு பக்கம் நாடி அடிப்படையில நீங்க நார்மலா பாரம்பரிய அடிப்படையில நீங்க பார்த்தாலும் சரி, ராகு கேதுக்கு ஒரு பக்கம் சுக்கிரனும் செவ்வாய் இருந்தாலும் சரி திருமணத்தை வந்து லேட் பண்ணும். ஒருவேளை ராகு கேதுக்கு ஒரு பக்கம் மற்ற கிரகங்கள் எல்லாம் இருந்து சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு சைடு இருந்தாலும் அங்க என்ன பண்ணும், திருமணத்தை வந்து தாமதம் பண்ணும். ஆனா திருமணம் நடக்கிறது தான் தாமதம். திருமணம் நடந்துருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கள வந்து பாண்டிங் வந்து பிரியாது. அதே மாதிரி விதி மதி கதின்னு சொல்லக்கூடிய இந்த 3 இடத்துலையும் சரிங்களா சனி வந்து தொடர்பு கூடாது. சனி வந்து தொடர்பு கொண்டாரு அப்படின்னா அங்க என்ன பண்ணும், திருமணத்தை தாமதத்தை உண்டு பண்ணிடும். விதிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், லக்கணம். மதிங்கிறது வந்து சந்திரன், கதிங்கிறது வந்து சூரியன். இந்த லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ சூரியனுக்கோ எந்த ஒரு வகையிலும் சனி தொடர்பு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சீக்கிரமே நடந்துடும். ஆனா சனி வந்து தொழில் ரீதியா தொடர்பு கொள்ளணும். திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த விதத்திலையும் கோச்சாரத்திலேயோ இல்ல சனியோட சாரத்திலேயோ எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ளாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும், சீக்கிரம் திருமணம் நடந்துடும். தொடர்பு கொண்டுச்சுன்னா லேட் மேரேஜ் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்ன சொல்லுவோம், சுகஸ்தானம். ஒருத்தங்களுக்கு வந்து கற்பு கலையணும், அவங்களுடைய அந்த பெண் தன்மை வந்து கெடணும் அப்படின்னா 4ஆம் இடம். நம்ம மற்ற இடத்த பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருமணமான உடனே கணவன் மனைவி சேரக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு 4ஆம் இடம் வந்து பெண்களுக்கு கெட்டானா அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும், தாம்பத்திய உறவு நல்லா இருக்கும். அந்த 4ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 3 6 8 12ல மறைஞ்சிட்டாரு அப்படின்னாலும் அங்க என்ன பண்ணும், அந்த சுகத்தை அவளை சீக்கிரம் கொடுக்காது. கொடுக்க விடாம என்ன பண்ணும், திருமணத்தை தாமதத்தை பண்ணிடும். சரிங்களா? அதே மாதிரி சனியோட வீட்டுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சனிக்கும் சுக்கிரனுக்கும் என்ன நட்பு கிரகம் தான் சொல்லுவோம். அந்த சனியோட வீட்டுல திருமணம் சம்பந்தப்பட்ட விதிக்கு மட்டும் சுக்கிரனோ செவ்வாயோ அங்க இருந்தாலும் என்ன பண்ணும், திருமணத்தை தாமதத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் உச்சமாகிற இடமும் எங்க, சனியோட வீடு தான், மகர ராசியில உச்சமாவார். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விதி என்ன அப்படின்னா, இந்த விதியெல்லாம் இல்லை, ஆனா நட்சத்திர அடிப்படையில சுக்கிரனோட நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும் சரி திருமணத்தை என்ன பண்ணிடும், தாமதத்தை உண்டு பண்ணும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்பட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாமத திருமணத்திற்கு உண்டான மிக மிக முக்கியமான விதி.
இந்த விதியை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஜாதகத்துக்கு மேல நான் ஆய்வு பண்ணதுல இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 10 விதியை மட்டும் எடுத்துக்கங்க. சூரியனுக்கு சுக்கிரனுக்கு இடைவெளி, கேது சந்திரன் செவ்வாய், இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 10 விதியை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சலா ஒரு 5 விதியாவது அதுல பொருந்தி வந்துடும். இப்ப திருமணமே நடக்கல, அந்த ஜாதகம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராகுக்கு நெருங்கிய டிகிரியில செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணமே இல்லை. இதுவும் நாடி விதிதான். 99% இருக்காது. ஒருவேளை நமக்கு தெரியாம சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து அவங்களுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் அங்க பிரிவினை ஏற்படுது. சரிங்களா? ஏன்னா நம்ம தாமத திருமணத்தை எடுத்துக்கிட்டனால ஒரு 2 ஜாதகத்தை மட்டும் சொல்றேன். 3/10/1985. சும்மா இதை மட்டும் கட்டம் போட வேணாம், நீங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். 3/10/1985 ஒரு பெண்ணோட ஜாதகம் 10/5 AM பிறந்தது. பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே. லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம். ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஷபராசி. ரிஷபராசி அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க. இந்த தேதி இதை மட்டும் போட்டுக்கோங்க, நான் விவரத்தை சொல்லிடுறேன். இந்த ஜாதகம் 39 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகல. நான் பார்த்தப்ப எப்ப பார்த்தேன் அப்படின்னா இந்த ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது போன வருஷம் 26/5/2025 அன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ஜாதகம் தெரியுதுங்களா? கிளியரா இல்லைன்னு நினைக்கிறேன் கேமரால. பாத்துக்கோங்க, 39 வயசு ஆயிடுச்சு, இந்த ஜாதகத்துல திருமணம் இல்லை. இங்க என்ன அப்படின்னா லக்கணத்துல சனி இருக்கு, லேட் மேரேஜ். இந்த லக்கணத்துல இருந்து 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வக்ரம் ஆயிட்டாரு. அப்படியே அதாவது இந்த கேது சந்திரன் செவ்வாய்க்கு இடையில வேற ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான். நான் இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாதுன்னு, அந்த கிரகம் இருந்து வக்ரமா இருக்கணும், நீசமா இருக்கணும், கெட்டு போயிருக்கணும், மேக்சிமம் வக்ரம், மற்றபடி எல்லாம் ஒண்ணும் இல்லை. இடையில வேற ஏதாவது கிரகம் இருந்து வக்ரமா இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணமே நடக்காது. இந்த 27 வயசு 30 வயசுக்கு மேலதான் திருமணம். இந்த ஜாதகத்துல கேது சந்திரன் செவ்வாய்க்கு இடையில சனியும் இருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னா குருவும் வக்ரத்துல இருக்காரு. அப்ப இவங்களுக்கு திருமணம் வந்து 39 வயசு 40 வயசு ஆயிடுச்சு, இந்த வருஷத்தோட சேர்த்து 40 வயசு, திருமணம் இவங்களுக்கு இல்லை. அடுத்து இன்னொரு ஜாதகம், கிட்டத்தட்ட ஒரு 15 ஜாதகத்துக்கு மேல வச்சிருக்கேன், 2-3 ஜாதகம் மட்டும் சொல்றேன். 12/12/1984. 12/12/1984 3:15 AM, அதே பாம்பே தான். 40 வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு. பெண்ணோட ஜாதகம், இன்னும் திருமணம் ஆகல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம் லக்கணம், லக்கணத்திலே சனி. ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக ராசி, பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகல. இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த கேது சந்திரன் செவ்வாய் வரிசையா இருக்கும், இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகும் உள்ளுக்கு வருவாரு, மாந்தியும் உள்ளுக்கு வருது இந்த ஜாதகத்துல. அடுத்த விதி என்ன இருக்குன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி வந்து அதிகமா இருக்கு. ஏன் இந்த 2 விதியை மட்டும் மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா எல்லா திருமணமா லேட் திருமண ஜாதகத்துல இந்த விதி கண்டிப்பா வந்து அங்க வந்து பொருந்தும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 26/6/1986. 26/6/1986 இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம். 11:28 AM வந்து பிறந்திருக்காங்க. எங்க அப்படின்னா மதுரையில. லக்கணம் சிம்ம லக்கணம். ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கும்ப ராசி, சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த ஜாதகத்துல சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 39 டிகிரி இருக்கும், சாரி 38 டிகிரி. இங்க கேது சந்திரன் செவ்வாய்க்கு இடையில சனி இருப்பார்.
ஏன்னா சனியும் வந்து திருமணத்தை வந்து தாமதம் பண்ணக்கூடிய கிரகம் தானே. இந்த 3 கிரகத்துக்கு இடையில சனி இருக்காரு. சனி இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த ஜாதகத்துக்கு 38 வயசாயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகல. சரிங்களா? இது பார்த்ததும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 இப்போ வந்து 13/9/2024 அன்னைக்கு வந்து பார்த்துருக்கேன். இது வரைக்கும் திருமணம் ஆகல. இப்ப 40 வயசு இருக்கும் அவருக்கு. சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா 2 பெண் ஜாதகம் 2 ஆண் ஜாதகம் பார்த்துருவோம். 13/4/1985 8:10 AM. லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷப லக்கணம், ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி. ஊர் சார்? ஊர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சார். ஆணோட ஜாதகம். நம்ம வெளிநாட்டுல இருந்ததே என்னமோ தெரியல, தமிழ்நாட்டை விட்டு எல்லாமே பாம்பே அந்த மாதிரி இருக்குது. எதுவும் கோச்சிக்காதீங்க. இந்த ஜாதகத்துல ரிஷப லக்கணம், லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அங்கேருந்து நீங்க செவ்வாயிலேருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா லக்கணத்துல எதுவும் இல்லை, வரிசையா அப்படியே வந்தீங்கன்னா கேது, சனி, சந்திரன், செவ்வாய் இருக்கும். இந்த கேது, சந்திரன், செவ்வாய்க்கு இடையில சனி மட்டும் உள்ளுக்கு வர்றாரு. சரிங்களா? 2 ஆணோட ஜாதகம் 2 பெண்ணோட ஜாதகம் வந்து பார்த்தாச்சு. இன்னும் உங்களுக்கு வந்து ஜாதகம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 15-20 ஜாதகம் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு 38 வயசு 40 வயசுக்கு மேல திருமணம் ஆகாத ஜாதகம் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்க, இதுதான் வந்து தாமத திருமணத்திற்கு உண்டான காரகங்கள். இப்ப நியூமராலஜி படி வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு தேதி என்ன 3 மாசம் 3 2026 கூட்டினோம்னா 16. அங்க ஒரு சூரியனும் இங்க ஒரு சுக்கிரனும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேதுவை சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு தேதியில எங்கேயாவது 6 வருதான்னு பார்த்தோம்னா 2026ல ஒரு 6 வந்துருச்சு. இது எல்லாத்தையும் கூட்டும் போது ஒரு 6 வந்துருச்சு. அப்ப நம்ம எடுத்த சப்ஜெக்ட், நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே என்ன பண்ணுது, இங்க கரெக்டா வந்து ஒத்து வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7:31 இந்த டைம். சரிங்களா? அதை கூட்டினாலும் ஒரு ராகுவும் ஒரு என்னது 7ங்கிறது கேது, 31 அப்படின்னு கூட்டினோம்னா 3 1 கூட்டினோம்னா 4, ராகு வந்துட்டாரு. அப்ப திருமணத்துக்கு தடை செய்யக்கூடிய கிரகம் இது ராகு கேது. நீங்க எந்த நேரத்துல எந்த ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்த்தாலும் சரி, எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா வரும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் இந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்த உண்மைகள். சரிங்களா? இப்போ எந்த தசாபுத்தி நடந்துருச்சுன்னா திருமணம் வந்து தாமதத்தை பண்ணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குல்ல. ஏன்னா கிரகத்தை வந்து சொல்லிட்டோம், விதியை வந்து சொல்லிட்டோம். 1, 6, 10 இதோட தசாபுத்திகள் வந்து நடந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்தை வந்து செய்யக்கூடாது. தாமதமா திருமணம் பண்றது நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல ஒரு 20 வயசுல வந்து ஒரு சுக்கிர தசை நடக்குது. அப்ப என்ன சார் பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதி விலக்கை வந்து பயன்படுத்தணும். இது வந்து ஒரு விதி. மற்ற கிரக அமைப்புகளையும் வச்சுதான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரணும். ஒரே ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு என் ஜாதகத்துல வரல அப்படின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 10-15 விதி கொடுத்துருக்கோம். அதுல நமக்கு எந்த விதி கரெக்டா வருதோ அந்த விதியை வந்து எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா நான் இப்போ வந்து நியூமராலஜில உள்ள போல, அங்கேயும் இந்த மாசத்துல பிறந்தவங்க இந்த வருஷத்துல பிறந்தவங்களுக்கு திருமணம் வந்து ஆகாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்கு. குறிப்பா ஜெனரலா வந்து என்ன சொல்லுவோம், 6னா தடை. 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6. அப்போ 6ஆம் இடம் வேலை செஞ்சுன்னா அங்க 7ஆம் இடம் வேலை செய்யாது. 7ஆம் இடம் வேலை செய்யணும். எல்லாமே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னம்னா 7ஆம் இடத்துக்கு எந்த ஒரு தசா புத்தியும் வேலை செய்யல, ஆனா திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்படி வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் 5ஆம் இடம். ஒன்னே இப்ப நம்ம தனியா இருக்கோம், நான் தான் 7ஆம் பாவம். ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒண்ணு முன்னாடி உள்ளவன் பண்ணணும், இல்லைன்னா பின்னாடி உள்ளவன் பண்ணணும். யாரா ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். இதான் லாஜிக். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து நீங்க வந்து ஜாதகத்துக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அப்ப 7ஆம் பாவம் வேலை செய்யலையா, டக்குன்னு நேரம் 5ஆம் பாவத்துக்கு போயிருங்க. ஏன்னா 7க்கு லாபஸ்தானம் 5 தான். அதனாலதான் 5க்கு போய் சொல்றது. 5 வேலை செய்யலையா, நேரம் என்ன பண்ணுங்க 9ஆம் பாவத்துக்கு போயிருங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா ப்ரிடிக்ட் பண்றதுக்கு, பலன் சொல்றதுக்கோ, தசாபுத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த பாவங்கள் வந்து கரெக்டா வேலை செய்யும். ஏன்னா விதி வந்து ஒரு பாவம் தன்னுடைய முந்தைய பாவத்தை வந்து கெடுக்கும் அப்படிங்கிறது தான் விதி. இதுல இந்த 1, 6, 10 வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான்.
இப்ப மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய், 6ஆம் அதிபதி யாரு? புதன். அப்ப வந்து 10ஆம் இடம் யார் வருவா? சனி வருவார். அப்ப செவ்வாய், புதன், சனி இதோட தசாபுத்தி காலங்கள் நடந்தாலும் சரி, அதோட சாரத்துல ஏதாவது ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினாலும் சரி, அங்க வந்து என்ன பண்ணும்? திருமணத்தை தாமதத்தை பண்ணிடும். அதே மாதிரி ரிஷப லக்னம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 1, 6, 10. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு இப்படி எடுத்துக்கிட்டே ஒரு லக்னத்துக்கும் 1, 6, 10 கணக்கு பண்ணிட்டு அதோட கிரகத்தோட தசாபுத்திலேயோ சாரத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்தை வந்து தடை பண்ணிடும். இது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்கு. திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னதான் பண்ணாலும் இந்த விதியை மீறி நீங்க என்ன செஞ்சாலும் சரி அங்க நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கூற்று. ஏன்னா 150, 200 ஜாதகத்துக்கு மேல 40 வயசுக்கு மேல 35 வயசுக்கு மேல திருமணம் ஆகாத ஜாதகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி தான் இந்த சப்ஜெக்டை முதல்ல வந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா முதல்ல எடுத்து பேசும்போது என்னடா தாமத திருமணத்தை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுப மங்களம், சுப விஷயத்தை வந்து ஆரம்பிக்கும் போது அது வந்து நல்ல அதுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு விஷயங்கள் நல்லதே நினைக்கணும் அப்படின்னா அது நமக்கு சீக்கிரமே கிடைச்சிடும். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டெய்லி நான் வேலை பார்த்த இடம் பக்கத்துல வந்து ஏர்போர்ட். டெய்லி அந்த வந்து ஃபிளைட்டு போகும். நான் அப்படியே நின்று பார்த்துட்டு இருப்பேன், என்னைக்குதான் நம்ம இந்த ஃபிளைட்ல போறோம் அப்படின்ட்டு. அந்த எண்ண அலைகள் அடுத்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வாட்டி இல்ல கிட்டத்தட்ட ஒரு 25-30 வாட்டி ஃபிளைட்டை ஏற்றி இறக்குனுச்சு. அதே மாதிரிதான் நம்ம எண்ண அலைகள் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. கெடுதலா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. நம்ம பிள்ளைக்கோ, நம்ம சகோதரனுக்கோ, சகோதரிக்கோ யாருக்கு திருமணம் நடக்கனாலும் சீக்கிரமே திருமணம் நடக்கணும் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தோஷம் அடிப்படையில போனோம் அப்படின்னோம்னா ஜென்ரலான விஷயம்தான். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இதை ரெண்டையும் தாண்டி விஷக்கன்னிகா தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேது சனி, சூரியன், செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து ஒரே கட்டத்துல வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தும். இல்லைன்னா ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தாமத திருமணத்தை உண்டு பண்ணும். ஆண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்துல இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு உள்ள நபர் எந்த ஆளை தொடுறாங்களோ முதல்ல அவங்க குடும்பம் அழியும். பொருளாதாரத்துல எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி, அவங்க கீழ் மட்டத்துக்கு வந்துதான் அதுக்கப்புறம் முன்னேறணும். ஐயா இன்னொரு வாட்டி சொல்லுங்கய்யா, அந்த என்ன கிரகங்கள்னு? ஐயா சனி, செவ்வாய், சூரியனுங்கய்யா. ஐயா இப்ப சூரியன் செவ்வாய்ங்கிறது விதவை தோஷம் வந்துடும். அதாவது நீங்க சொல்றது அது கரெக்ட் தான். இடுகதிர் கூடி எங்கு நின்றாலும் விதவை தோஷம் சொல்லி ஜாதக அலங்காரத்துல 856வது விதியோ 876வது விதியோ இருக்கு. உண்மைதாங்க. ஆனா எங்க நின்னா விதவை? ஐயா 12ல இருந்தா கண்டிப்பா இதுங்கய்யா. ரைட்டுங்கய்யா. ஆனா நீர் ராசியில இருந்துச்சுன்னா அதுக்கு பவர் அதிகம், அங்கதான் விதவை. இப்ப நீங்க சொன்ன இடம் எந்த ராசி, எந்த லக்கணம்? அதுக்கு 12ஆம் இடம் நீர் ராசி ஆகுது. லக்கணத்துக்கு 12ல 7ல இது மாதிரி இருந்தா அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அது உண்டுதான், நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா பவர் உண்டு. நான் சொல்ற இடத்துல வந்து ஒரு 100% வேலை செய்யும். இப்ப நீங்க சொல்றது ஒரு 60%, 50% வேலை செய்யலாம். நான் எந்த ஒரு விதியுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எந்த ஒரு குருநாதனையும் சரி, எந்த ஒரு முறையும் சரி நான் இல்லைன்னா சொல்றது இல்லை. நமக்கு வந்து எந்த கொடுப்பனை கொடுத்திருக்கோ நம்ம அது சார்ந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அங்கங்க கிடைக்கிற விஷயத்தையும் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற விஷயமும் கரெக்ட் தான். 12ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் அங்க நின்னுச்சு அப்படின்னாலும் அந்த வேலை செய்யும். ஏன் அப்படின்னா உடல் வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கும். சூரியன் செவ்வாய் எங்க சேர்ந்திருக்கேன்னா நெருப்பு கிரகம். சுக்கிலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதே பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிலம், ஆணோட ஜாதகத்துல இருந்தா விந்தணு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப எங்க அந்த திரும்ப அதாவது ஒரு 16 வயசுல இருந்து 28 வயசு 30 வயசுல அப்பதான் வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்துல இந்த நெருப்பு கிரகங்கள் போய் தசாபுத்தி நடத்தி 6-8 12ல இருந்து வேலை செஞ்சுன்னா அவனுக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது, அந்த எண்ணமே வராது. அவனுக்கு எப்படி திருமணத்துக்கு வந்து அந்த ஒரு எண்ணங்கள் வரும்? இதுதான் லாஜிக், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப தசாபுத்தி நடக்கலன்னா அது பாதிக்காது? பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். எல்லாமே வேலை செய்யுங்க. தசாபுத்தியும் வேலை செய்யும். இங்க இருங்க, இது வந்து ஒரு விதி. நான் சொல்லிட்டு வர்றது ஒரு விதி.
கடைசியில ஃபைனல் முடிவு பண்றது யாரு, ஜட்ஜ்மெண்ட் யாருன்னா தசாபுத்தி மட்டும்தான். அதோட ஜட்ஜி யார் இருக்காருன்னா கோச்சார கிரகங்கள். அப்படி வந்துருதுங்க. ஏன்னா இப்ப ராகு ஆமா, திசையில போனா வந்து செவ்வாயும் சூரியனும் டச் ஆகுறது கஷ்டம். அதுதாங்கய்யா, இது ஒரு விதி. இந்த விதியை நீங்க இப்ப இது பண்ணிக்கங்க. கோச்சாரத்துல வருவார்ல. அது வருவாருங்க. அப்புறம் கடைசியில என்ன சொல்லியிருக்கேன், பெரிய ஜட்ஜி யாரு, டிரான்சிட் தான் சார். முடிவு பண்றது தசாபதி சார். நீங்க வந்து நம்ம ஜாதக கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல அப்படியே இருக்கு. இப்ப நான் சொன்ன விதியெல்லாம் அதுல இருக்கு. இந்த விதி எப்ப வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது வந்து தசா புத்தியில வரும் பொழுதும் டிரான்சிட்ல உள்ள கிரகம் வந்து வரும் பொழுதும் தான் அங்க வந்து வேலை செய்யும். நீங்க இது பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துல வந்து இந்த இது வந்து ஒரு கை, இது வந்து டிரான்சிட்ல உள்ள கிரகம். இந்த கிரகம் வந்து இங்க டச் பண்ணாதானே வேலை செய்யும். இப்படிதானே வந்து ஓசை தட்டினா தானே உங்களுக்கு வந்து ஓசை வரும். இதுதான் லாஜிக். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டிரான்சிட்ல உள்ள கிரகம்லாம் வேலை செய்யாது அப்படிம்பாங்க. அது இல்லை. இங்க இருக்கிற கிரகத்தை இங்க வந்து தொடணும். இவர் வந்து எப்படி உரசுறாரு, வேகமா உரசுறாரா, இல்ல சந்தோஷமா உரசுறாரா, இல்ல பணத்தை கொண்டு வந்து உரசுறாரா, இல்ல கடனை கொண்டு வந்து உரசுறாரா, இல்ல உன் பூர்வீகத்தை விட்டு வீடு மண்டி வாங்கின எல்லாத்தையும் வித்து விட்டு வெளியில போடா திருவுடையந்திரான்னு சொல்ல போறாராங்கிறது இந்த டிரான்சிட்ல உள்ள கிரகம். நீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க, இந்த கொடுப்பனை என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இந்த டிரான்சிட்ல உள்ள கிரகம் முடிவு பண்ணும். ஏன்னா குரு பலன் வந்துருச்சுன்னு கேட்போம். அப்ப குரு வந்து எப்ப வந்து நல்ல இடத்துக்கு தொடர்பு கொள்றாரோ வந்து அப்பதானே திருமணம் நடக்கும்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப ஜட்ஜ்மெண்ட் யாரு, கடைசியில டிரான்சிட்ல உள்ள கிரகம் தான் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க, என்ன மாதிரி இருக்க போறீங்க அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ண போகுது. ஏன்னா ராகு கேது எங்க இருக்குதோ அந்த இடத்துல திரும்பி ராகு கேது வந்தாலும் சரி, தீய கிரகங்கள் செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு கேது வந்தாலும் சரி, அங்க ஒரு வேலையை செய்யும். உங்க லக்கணத்துக்கு எந்த பாவமோ அந்த பாவத்துல வந்து வேலை செய்யும். அப்ப விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகமும் ஒரே கட்டத்துல இருக்கலாம் இல்லையா? செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து நேரா சூரியனை 7ஆம் பார்வையா பாக்குறது, இல்ல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து சனியோட 3ஆம் பார்வையில சூரியனை பாக்குறது, இல்ல சூரியனும் சனியும் சேர்ந்து இருந்து இங்கிட்டு 10ஆம் பார்வையா செவ்வாயை பாக்குறது. ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு ஒரு தொடர்பு வரணும். பாக்குறது மட்டும்தான், திரிகோணத்தெல்லாம் வேலை செய்யாது, திரிகோணமும் கிடையாது. இந்த விஷக்கன்னிகா தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், திருமணத்தை வந்து தாமதம் பண்ணும். பரிகாரம்னா நிறைய இருக்கு, இதுக்குள்ள உள்ள போனோம்னா வேற மாதிரி போயிடும். நம்ம சப்ஜெக்ட் என்ன, தாமத திருமணம். 2, 7, 11 அதாவது இந்த விஷக்கன்னிகா தோஷம் ஏன் இவ்வளவு வந்து பாதிப்புன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, முன்னோர்கள் சொன்னதுதான். ஒரு காலத்துல மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்க காலத்துல படையெடுக்க முடியாது. இப்ப எனக்கு பலவீனமா இருக்கேன்னா ஏத்தாப்புல வந்து பலசாலியா இருக்காங்க, அவனை நான் வீழ்த்தணும். எப்படி வீழ்த்தலாம்னா புத்தியை யூஸ் பண்ணாங்க. இந்த விஷக்கன்னிகா தோஷம் இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பிடிச்சி அடைச்சிட்டாங்க ஒரு இடத்துல. அடைச்சிட்டு இங்கேருந்து போய், ஐயா என்னால போரிடலாம் முடியாது, என் வீட்டு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி அந்த புறத்துல இந்த பெண்கள் எல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட உல்லாசமா இருக்க வச்சு அவங்கள அனுப்பிச்சுட்ருவாப்புல. என்னைக்கு இந்த பெண்களோட சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட இந்த பெண்களோட என்னைக்கு சேர்ந்தாப்புலையோ அன்னையிலேருந்து என்ன பண்ணுவோம், அவங்க சாம்ராஜ்யம் அழிய ஆரம்பிச்சிடும், இவருடைய ஆதிக்கம் வந்து அதிகமா ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இதுக்கு இந்த தோஷத்தை அப்படி வேலை செய்ய அப்படி வந்து இது பண்ணாங்க. நம்ம என்ன, நமக்கு நான் சொல்ல வர்றது ஏன் இந்த இடத்துல என்ன, இந்த தோஷம் இருக்கிற பொண்ணுங்களை இந்த தோஷம் இருக்கிற ஆளுங்களோட சேர்த்து வைங்க. இல்லையா, இந்த சக்திவேல் ஐயா மாதிரி நிறைய கிராமத்து பரிகாரங்கள்லாம் நிறைய வந்து அவங்க சொல்லுவாங்க. அவங்கள போல ஆளுங்கள்ட்ட இதுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேட்டுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஓரளவுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 11, 2, 7, 11 திருமணம் அப்படிங்கிறோம். இந்த 2, 7, 11ஆம் இடம் அதிபதிகள் வக்ரமோ நீசமோ பாதகாதிபதி தொடர்பு இருந்துச்சுனாலும் அங்க என்ன பண்ணும், ஒரு திருமணத்துல ஒரு தடை தாமதத்தை வந்து உண்டு பண்ணிடும். 2, 7, 11. அதே மாதிரி 7ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ அவயோகி சாரத்துல வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திருமணத்தை கொஞ்சம் தடை பண்ணும், தாமதத்தை பண்ணும். சரிங்களா?
2ஆம் இடம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இடம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வரும், நம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடம். இங்கதான் வந்து குடும்ப உறவுகள்ல இருந்து, பணத்துல இருந்து, நம்ம யாருக்கு கைமாத்த கொடுத்தது இப்படி ஒரு வேற மாதிரி கேட்டகரியில போகும். 2ங்கிறது பணம், நம்ம முகத்தை குறிக்கக்கூடிய இடம். தலைக்கு அடுத்த பாகம் வந்து முக்கியமான பாகம் 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கேயும் திருமணத்தை தாமதம் பண்ணிடும். குறிப்பா சனி இருந்துச்சுன்னா ரொம்ப தான் பண்ணிடுவார். ஏன்னா ஏன் இந்த வக்ர கிரகத்தை சொல்றோம்னா, நாடி அடிப்படையில வந்து 2ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அவர் 30 வருஷத்தை தூக்கி லக்கணத்துல போட்டுருவாங்க. இதுதான் ஷார்ட்கட் லாஜிக், வேற ஒண்ணும் கிடையாது. 30 வருஷத்தை தூக்கி லக்கணத்துல போட்டுருவாங்க. ஓகே, குரு இருக்கு. அப்ப குரு என்ன பண்ணுவாங்க, 12 வருஷத்தை தூக்கி லக்கணத்துல போட்டுவிட்டு அடுத்த 12 வருஷத்தை தூக்கி இங்கே போடுவாங்க. அப்ப அவருக்கு என்ன பண்ணும், 20ல இருந்து 26 நாளுக்குள்ள திருமணம் நடக்கணும் 2ஆம் இடத்துல. இல்லைன்னா அடுத்த 36 வயசு வரைக்கும் எங்க போயிடுவாரு, திரும்பி குரு வந்து பின்னாடி பேக்ல போயிடுவாரு. இது வந்து ஒரு சில இந்த பணம் வரக்கூடிய விஷயத்துக்கு, குடும்ப உறவுகளுக்கு உள்ள விஷயத்துக்கு, நம்ம கண் பல் அந்த இது சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வச்சு முன்னாடி வச்சு பார்த்துக்கங்க. இது திருமணத்துல எங்க வருதுன்னா, இந்த வக்ர கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா திருமணம் தாமதமாகும். அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துல உள்ள விதி. இதுதான் வந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாமத திருமணம், அது தொடர்பா வந்து நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகே, ஜென்ரலான சில விஷயங்களை வந்து நான் சொல்றேன், சரிங்களா? திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்ப என்ன, கோயம்புத்தூர்ல இந்த துரைசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா 9-5-1 இதோட தசாபுத்தி காலங்கள்ல வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 1-6-10ஓட தசாபுத்தி நடக்காம, 4-8-12ஓட தசாபுத்தி நடக்காம, 3-7-11 2-7-11ஓட தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திருமணம் நடக்கும். நவாம்ச சுக்கிரனுக்கு, நவாம்சத்துல சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவருக்கு நேர் 4ஆம் இடத்துல ராசியில வந்தாலும் சரி, நவாம்சத்துல வந்தாலும் சரி, அவருக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல கேந்திரத்துல குரு வரக்கூடிய காலகட்டங்கள் 80% மேல திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கு. அதாவது சுக்கிரன் வந்து நவாம்சத்துல எங்க இருக்காரு பாருங்க, கண்ணில காமிச்சுக்கங்க. இப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல வந்து குரு எங்க போறாரு, மிதுனத்துல போறாரா? அப்ப குருவுக்கு கேந்திரத்துல, அதாவது குருவுக்கு கேந்திரத்துல சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரனுக்கு கேந்திரத்துல குரு வந்துடுறாரா? அப்ப இந்த கன்னி இல்ல சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கோ நவாம்சத்துல, அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல திருமணம் கண்டிப்பா நடக்கும். அப்ப நவாம்சத்துல சுக்கிரன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கண்ணில இருக்காருன்னா ஒண்ணு சுக்கிரனோட சாரத்துல 2ஆம் பாவத்துல அங்க இருக்கணும், இல்லைன்னா செவ்வாயோட சாரத்துல 2ஆம் பாவத்துல அங்க இருக்கணும், இல்லைன்னா சனியோட சாரத்துல 2ஆம் பாவத்துல அங்க இருக்கணும். அப்ப இந்த 2ஆம் பாவத்துல அங்க இருந்துச்சுன்னா இன்னைக்கு கோச்சாரத்துல குரு அங்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணத்தை செஞ்சு வைப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி. என்னுடைய ஆய்வை நான் எடுத்தது, நிறைய ஜாதகத்துல திருமணம் தேதி எல்லாத்தையும் எடுத்து நான் அது ஒரு 200 ஜாதகத்துக்கு மேல வச்சிருக்கேன். அதுல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விதி வந்து கரெக்டா வருது. ரைட். ஒரு வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா எங்க தெரியுமா நடக்கும்? தாராபலன் சொல்லக்கூடிய விபத்து தாரை, பிரித்தியுக்க தாரை, வதை தாரை, இதுலதான் ஒரு வாழ்க்கையில திருமணமே அங்கதான் நடக்குது. நல்லது கெட்டது எல்லாமே அங்கதான் நடக்குது. ஆனா திருமணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 3 தாராபலனையும் ஒதுக்கிருங்க, அதுல உள்ள நட்சத்திரத்தை ஒதுக்கிருங்க, அந்த நட்சத்திரத்தோட சாரத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் ஒதுக்கிருங்கன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனா நீங்க வெளிநாடு போனாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, இல்ல திருமணம் பண்ணாலும் சரி, இந்த காலகட்டத்துல தான் இந்த ஜென்ம ராசிக்கு நீங்க எடுக்க. அப்படி இல்லைன்னா தசாபுத்தி நடந்தது பாருங்க கிரகம், அந்த கிரகத்துல இருந்து அந்த கிரகத்தை லக்கணமா போட்டு அதுல இருந்து 3, 5, 7 கனெக்ட் பண்ணுங்க. இதுலதான் எல்லா விஷயமும் நடக்குது. இது ரொம்ப எளிமையான விதி, என்னுடைய அனுபவத்துல கண்டுபிடிச்ச குருநாதர்கள் சொன்னது. அதை நிறைய ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டா இருக்கு. நான் வெளிநாடு போனதும் சரி, திருமணம் பண்ணதும் சரி, என் குழந்தை பிறந்ததும் சரி, என் ஜாதகத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜாதகத்திலையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 3, 5 வேலை செய்யுது. இங்கதான் ஒரு கேள்வி வரும், நிறைய ஜாதகத்துல இங்க வேலை செய்யாது. செக் பண்ணி பார்க்கும்போது ஏன் வேலை செய்யல அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, குரு தசை நடக்குது, குருக்கு 3ஆம் யாரு வருவா, குரு 1, சனி 2, புதன் 3 வரும்.
அங்க புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி எதுவும் நடத்த மாட்டாரு. வேற கிரகம் தசாபுத்தி நடத்திட்டு இருக்கோம். அங்க திருமணம் ஆயிருக்கு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவருக்கு தெரியல, ஏதோ உளறிட்டு போறாருன்னு. புதனோட சாரத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க. எப்படி புதனோட சாரத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க. அது நம்ம லக்கணத்துக்கு அந்த புதனோட நட்சத்திரம் 6, 8, 12லயோ 6, 8, 12ல தொடர்பு இல்லாம இருக்கான்னு மட்டும் பாத்துக்கங்க. ஏன்னா புதனோட நட்சத்திரம் ஒரே ராசியில தான் வரும். அந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் வந்து தசை எடுத்தனால அங்க திருமணத்தை பண்ணுது, வெளிநாடு அனுப்புது, வீடு கட்ட வைக்குது, கடனை உருவாக்குது, எல்லாத்தையும் பண்ணுது. அதே மாதிரி சில ஜென்ரலான விதி வந்து இருக்கு. அதையும் கொஞ்சம் ஒரு 10 விதி சொல்றேன், எழுதிக்கங்க. விருச்சக லக்கணம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% வேலை செய்யறது. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இது சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60% வந்து வேலை செய்யும். இது வந்து எடுத்துக்கங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல லக்கணத்துல சந்திரனோ சுக்கிரனோ நின்னுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்கன்னு ஒரு விதி. ஏன்னா நம்ம திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது சரி, திருமணத்துல பார்க்க போகும்போது சரி, சந்திரன் சுக்கிரனும் லக்கணத்துல இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. அதே நேரத்துல சந்திரன் சுக்கிரன் இருந்துச்சுனால என்ன பண்ணுவாங்க, சுகபோக வாழ்க்கை. அந்த பொண்ணு போற இடம் நல்லா இருக்கும். இந்த விசகனிகா தோசம் வந்து கல்யாணம், இவ என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ அவளை அன்னையில இருந்து என் வீடு உருப்பிடவே இல்லைம்பாங்க. பொண்ணதான் குறை சொல்லுவாங்க. இதே அந்த ஆணுக்கு இருந்துச்சுன்னா, இந்த விசகனிகா தோஷம் ஆணுக்கு இருந்து இந்த பொண்ணுக்கு நல்ல ஜாதகமா இருந்து அந்த ஆண் என்னைக்கு அந்த பொண்ணை தொட்டானோ அன்னையில இருந்து அவன் சாம்ராஜ்யம் வந்து அழிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆணை குறை சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஜோசியர், நம்மளாம் ஜோதிடர், நம்மளை நம்பி பல பேரோட வாழ்க்கையை வந்து நம்மள்கிட்ட ஒப்படைக்கும் போது நமக்கு பிரச்சனை யார்கிட்டேருந்து வருது, எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெளிவா நம்ம வரக்கூடியவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அங்க பிரச்சனையே வராது. இருக்கிறதுலே மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுங்களா, மாமியாரும் தாயாரும் தான். குருவும் சந்திரனும் எந்த ஜாதகத்துல சேர்ந்து இருக்கோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதே யாருன்னா அவங்க தாயார் மட்டும்தான். குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம். ஆனா இருக்கிறதுலே மோசமான யோகம் என்னன்னா குருச்சந்திர யோகம் தான். அம்மாவுக்கு பிடிச்சதையா பையனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்ப அந்த திருமணத்தை யார் தாமதம் பண்றது? இப்ப நம்ம சொன்ன விதியெல்லாம் ஓர கட்டுங்க. இந்த குருச்சந்திரன் வந்து குரு சந்திரன் யோகம் சரியான யோகம், நல்லா இருக்கு. இதே லக்கணத்துல இருந்துச்சுன்னா குரு இருந்துச்சுன்னா திக்பலம் போம், 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்துச்சுன்னா திக்பலம் போம். சூப்பரான யோகம், நல்லா இருக்கியா அப்படிம்போம். ஆனா அங்க கெடுக்கிறது யாருன்னா அம்மா தான். அங்கதான் மாமியா மருமக சண்டை வரும். மனைவி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா முடிவு பண்ணிக்க அப்படிம்பாங்க. விவாகரத்து நடக்க இருக்கிற எல்லா ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோல் பிளே பண்றது இந்த குருச்சந்திரன் யோகம். இந்த நம்ம திருமண டாபிக்கை பேசிட்டு இருக்கனால தாமத திருமணத்துல இவங்களும் மெயின் ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது இங்க விஷயம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து பிடிக்கணும், நகை போட்டு வரணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னுப்பாங்க. நீங்க எல்லாம் அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தயவு செய்து சேர்த்து வச்சிருங்க. குழந்தை பாக்கியம் இருக்கா சேர்த்து வச்சிருங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஜாதகம் வண்டி இழுத்துட்டு ஓடிடும். நம்ம அதை பண்றதே கிடையாது. குரு தோஷம் பார்ப்போம், சனி தோஷம் பார்ப்போம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம், சுத்து வட்டாரத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்காதீங்க. 11 பொருத்தம் பாருங்க. அதை தாண்டியும் நான் சொன்ன விஷயத்தையும் ஒரு நாள் இதையும் பாருங்க. நம்ம திருமண பொருத்தம் வரும்போது அந்த அப்போதைக்கு டீட்டெயிலா வந்து பேசுவோம். அதே மாதிரி மிதுனமோ கன்னியோ துலாமோ ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் இடமா இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துக்கு, இது நான் சொல்றது எல்லாமே பெண்ணுக்கு, பெண்ணோட ஜாதகத்துல கணவன் ஸ்தானம் மிதுன ராசியோ கன்னியோ துலா ராசியோ 7ஆம் இடமா வந்துச்சுன்னா கணவன் வந்து பணக்காரன். அவன் பணக்காரனா இல்லைனாலும் அவன் என்னைக்கு தாலி கட்டுறானா, என்னைக்கு அவன் பொண்ணோட தாலி கட்டுறானா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடும். அதே மாதிரி 7ல வந்து சந்திரனும் சுக்கிரனும் இணைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தரமா போவாங்க. 7ல வந்து இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது, அல்லது வயதான கணவனை வந்து இழப்பாங்க. சந்திரனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல தொடர்பு கொண்டுச்சுன்னா
லக்கணத்துல இருந்தா என்ன சொல்லுவான்? நல்ல சுகவாசி, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இதே 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா என்ன பண்றோம்? அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. நம்ம சொல்லுவோம், எனக்கு சந்திரனும் சுக்கிரனும் இருக்கியா கணவரோட ஜாதகத்துல, என் கணவர் ஒரிஜினலும் போ, அவர் ஏற்கனவே வேற ஏதாவது தொடர்போ இல்ல லவ் ஃபெயிலியரோ இல்ல வேற யாரு கூட தொடர்பு இருந்தாருன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் விதி. நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் உள்வாங்கிக்கோங்க. ஒரு 10-20 மினிமம் ஒரு 10-20 ஜாதகத்திலேயாவது எடுங்க. ஒரு 10 ஜாதகத்தை கொத்தா எடுங்க. சொன்ன விதி ஒரு 7 ஜாதகத்துல 5க்கு மேல பொருந்தி வருதா, அந்த விதி கரெக்ட், தூக்கி ஓரமா வச்சிருக்கு. 5க்கு கீழே பொருந்தலையா, 5க்கு கீழே கம்மியா இருக்கா, அப்ப எடுத்துட்டு வாங்க. இப்ப நம்ம சொன்ன இதுல இப்ப நான் சொன்னேன்ல, இப்ப இந்த இடையில என்னென்ன கிரகம் இருக்கணும், வக்கரமா இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்கள் இருக்கும், நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். என்ன குருநாதர்கள் சொன்ன விஷயம், நம்ம அனுபவத்துல சொன்ன இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு இன்னைக்கு டாபிக்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி புதன் 7ஆம் இடத்துல போய் நீசமாயிட்டாருன்னா, புதன்னா காலி நிலன்னு சொல்லுவோம், புதன் தான் 2ன்னு சொல்லுவோம். அவர் 7ஆம் இடத்துல போய் நீசமாவது கன்னிலக்கணத்துக்கு மட்டும்தான். சரிங்களா? கன்னிலக்கணத்துக்கு நேர புதன் 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா பெண்ணோட ஜாதகத்துல அங்க 2 விஷயத்த உண்டு பண்ணிடும். 2 தரம் ஆக்கணும், இல்லைன்னா 2ஆம் தரமா ஆக்கணும், இல்லைன்னா அங்க பாத்தீங்கன்னா தகாத உறவு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பெண்ணோட ஜாதகத்துல கொண்டுட்டு போயிடும். ஏன் நான் ஆணுக்கு எடுக்காம பெண்ணுக்கு எடுக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். திருமண பொருத்தம் பார்க்கறது பெண்ணில இருந்து தான் பார்க்கணும், ஆணுக்கு பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. இந்த ராகுகேது தோஷம்லாம் பழைய புக்ல எல்லாம் எங்கேயுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்த புத்தகங்கள்ல இடை சொற்கள்கள் வந்ததுதான் இந்த ராகுகேது தோஷம். நம்மள மாதிரி ஆளுங்க கண்டுபிடிச்சு இந்த மாதிரி தோஷம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணுதுன்னு சொல்லி இந்த தோஷத்தெல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால ரொம்ப பழைய புக்கை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இதுல கிடையாது. இந்த ராகுகேது தோஷம்லாம் ஓரளவுக்கு பாத்துக்கங்க. அந்த செக்சுவல் உடல் ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அந்த ராகுகேது தோஷம் இருந்துச்சுன்னா அதே அமைப்புள்ள ஆணுக்கு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, நீங்க எந்த பொண்ணை வேணாலும் சேர்த்துக்கலாம், அங்க மேக்சிமம் பிரச்சனை பாதிப்பு வராது. பொண்ணுக்கு இருந்தா மட்டும் மேக்சிமம் ஆணை கொண்டு சேர்த்துருங்க. பழைய ஜாதகத்துல ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு ராகுகேது தோஷம் இருக்கு. ஆனா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, குழந்தை குட்டியோட இருக்காங்க, இன்னைய வரைக்கும் உயிரோட இருக்காங்க, நல்லா இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? அந்த காலத்துல ஊர் கூடி திருமணம் செய்து வச்சாங்கய்யா. சரிங்க. அதனால ஊர் மக்களோட ஆசீர்வாதம் என்னைக்குமே அது இருக்கு. ஏன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வாசப்படியில இருந்து திருமணம் செய்வாங்க. ஏன்னா அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். சூப்பர், நல்ல விஷயம். அதனால இப்ப கோயில்ல பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த தாலி கட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்பக்கூடியது அல்ல. ஏன்னா ஒரு 10 பேர் தான் சாமி நிப்பான், மீதி எல்லாம் மண்டபத்துல இருப்பானுங்க. அது பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எதுவுமே கிடைக்காது அந்த தம்பதிகளுக்கு. அது நீங்க சொல்றது கரெக்ட். அது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை இல்ல, அப்பெல்லாம் சகிப்புத்தன்மை இருந்தது. கரெக்டுங்க, 100க்கு 100 உண்மை. எதுக்கு அதை செய்ய சொல்றது ஜோதிடர்ல உள்ளவங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 பேரு முக்கியமானவங்க போய் வாழ்த்தினா மட்டும் போதும். சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல மனுஷன் எல்லாருமே நல்லா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் பண்றாயா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் சந்ததி நல்லா இருக்கணும், ஊரே சேர்ந்து வாழ்த்தினது எல்லாம் உண்மை. இது அர்ச்சனை போடும்போதே படுவாவி பையன் கல்யாணம் பண்றான் பாரு, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆக முடியாதுன்னு இப்படி போடுற கேஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஊர்ல எதிரிகள் அதிகமா இருக்க போய் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க கொண்டு போய் அந்த கோயிலே வச்சு தாலி கட்ட சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது தவறுதான். சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பிரகாசமாக வாழ்க்கை ஒளி விளக்கு ஏத்தணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நல்ல வெளிச்சத்துல நல்ல ஒரு இருட்டு இல்லாம நல்லபடியா திருமணம் பண்றது நல்லது. நீங்க ஒரு வேளை போய் சொல்லுங்க. விட்டு கொடுக்கறது குறைஞ்சு போச்சு ஒருத்தர். ஆமாமா, இன்னைய சூழ்நிலையில என்னைக்கு செல்போன் வந்துச்சோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை எல்லாம் மாறி போச்சு. செல்போன் வந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. கொரோனா என்னைக்கு வந்துச்சோ கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
ஏன் அப்படின்னா அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள் அவங்க தப்பு பண்ணா கூட பெரியவங்க எடுத்து சொல்லுவாங்க, கேட்டுப்பாங்க. இப்ப எல்லாமே சுயராஜ்யம் ஐயா. அவங்க பொண்ணு பையன் என்ன சொல்றாங்களோ அதான் அம்மா அப்பா கேக்குறாங்க. அதுதான் என் ப்ராப்ளமே இப்ப. ஆமாம்மா, அதான் சொன்னேன்ல, அந்த குருச்சந்திர யோகா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த விவாகரத்தான ஜாதகத்தெல்லாம் பாருங்களேன். அம்மா சொல்லிடுவாங்க, உனக்கு பிடிக்கலையா நேரா நீ வந்துரு, பையன் பிடிக்கலையா அவளை வெட்டி விடு. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில சகிப்புத்தன்மை குறைவு. 100% உண்மை. அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டாகும். இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சந்திரன் எங்க போறாரு? சிம்மத்துல போறாரா? தாண்டிட்டாரா? போறாரா? அங்கதானே போறாரு. ரைட். இன்னைக்கு திருமண பொருத்தம் ஒருத்தவங்க பார்க்க வர்றாங்க அப்படின்னா சிம்மத்துல செவ்வாய் இருக்கலாம், இல்லைன்னா சுக்கிரன் இருக்கலாம். சிம்மத்தை செவ்வாயோ சுக்கிரனோ பார்க்கலாம். செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்கு, அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு இப்ப அந்த கோச்சார சந்திரனை மட்டும் வச்சு சொல்றேன். என்னைக்கு அவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்களோ அன்னைக்கு ஓடக்கூடிய அந்த நட்சத்திரத்தை, ராசிய களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோ செவ்வாயோ அவங்க பார்த்தாலும் சரி, அவங்க இருந்தாலும் சரி, இல்ல நம்ம குருநாதர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த இடத்த பார்த்தாலும் சரி, இல்லைன்னா லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ அந்த இடத்துல இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, அந்த ஜாதகத்தை நம்ம இணைக்கணும். அவங்க ஒத்துக்குவாங்க. அங்க பொண்ணோட ஜாதகத்திலே இருக்கணும், ஆணோட ஜாதகத்திலே இருக்கணும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் வாழ்வாங்க. பிரிவினைக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நம்ம அன்னைக்கு வரக்கூடிய ஜாதகத்தை அன்னைக்கு பிரசன்னத்துல பார்க்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். நீங்க எத்தனை 500 ஜாதகத்தை எடுத்துருவாங்க, 100 ஜாதகத்தை எடுத்துருவாங்க, டப்பு டப்பு டப்புன்னு பெரட்டுங்க. நான் சொன்ன விதி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஜிகே ஐயா சொன்ன என்னுடைய குருநாதர் 25 குருநாதர்ல அவரும் ஒரு குருநாதர். அவர் சொன்ன விதி, அவர் ஸ்டாம்பு அப்படின்னு சொன்னது நான் திருமண தகவல் மையம் வச்சிருக்கனால இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ஜாதகத்தையும் அதை வச்சு நான் செக் பண்ணிக்கிறது. கரெக்டா வருது. ஒரு ஜாதகத்துல இருந்து மற்ற ஜாதகத்துல இருக்குன்னா அந்த இருக்கிற ஜாதகம் ஒத்துக்கிறாங்க, இல்லாத ஜாதகம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. வேண்டாம், வேற பையனை பார்த்துக்கலாம், வேற பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இது ஒரு விதமான அமைப்பு. இந்த மன ஒற்றுமை. இன்னொரு மன ஒற்றுமைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? ராகு கேது எங்க இருக்கோ அதே கட்டத்துல ராகு கேது ஆணுக்காரனா சரி பெண்ணுக்காரனா சரி இருந்துச்சுன்னா அவங்க இணை பிரியாம வண்டி ரொம்ப நாள் ஓடிடும். அடிச்சாலும் சரி, குடிச்சாலும் சரி, ரோட்ல விருந்து பிறண்டாலும் சரி, நைட்டு வந்தவொடனே ரூம்ல கதவை சாத்திட்டு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. காலைல எழுந்து அவங்க பாட்டில் ஆட்டோமேட்டிக்கா வந்து லைஃப் வந்து ரொம்ப நாள் ஓடுது. இதுக்கு பேரு வக்ர கிரக வசியம்னு பேரு. அப்ப ராகு கேது ஒரே கட்டத்துல இருக்கணும்னா ஒண்ணு அந்த வருஷத்துல பிறந்திருக்கணும், இல்லைன்னா 9 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கணும். இல்ல நம்ம பெண்ணா இருக்கணும்னா 9 வருஷம் முன்னாடி உள்ள ஆணா இருக்கணும். ஏன்னா ராகு கேதுக்கு 18 வருஷம், 9 வருஷத்துக்கு ஒருக்க ஆப்போசிட்ல போவார். இது வந்து அன்னைக்கு 2 பேருக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறது காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தருடைய சுக்கிரன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருடைய செவ்வாய் இருக்கலாம், ஒருத்தருடைய செவ்வாய் இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு சுக்கிரன் இருக்கலாம். இப்படி இருந்தாலும் அங்க வந்து என்ன ஆகும்னா ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு லாஸ்ட் விதி ஒன்று சொல்லிடுறேன். நான் சொன்னா யாரு கேட்பா, இல்ல நீங்க சொன்னா யாரு கேட்பா அப்படிங்கிற ஒரு விதி இருக்குல்ல. ஒருத்தருடைய செவ்வாய் இன்னொருத்தருடைய செவ்வாயை வந்து பார்த்துச்சுன்னா அவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு கடகத்துல ஒரு செவ்வாய் இருக்கு, ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு கடகத்திலே செவ்வாய் இருக்கணும், இல்லைன்னா 4ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கணும், இல்லைன்னா 8ஆம் இடத்துல இருக்கணும். இப்படி இருந்தா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்பாங்க. 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சமசப்தமும். வா தேட்டருக்கு போகணுமா பார்ப்போம், சாப்பிட போகணுமா வா சாப்பிட போவோம், ஊருக்கு கிளம்பணுமா உடனே கணவன் சொன்னா உடனே கிளம்பிடுவாங்க. இதே 4ஆம் இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு, சரி ஒரு தொந்தரவு தாங்க முடியல, இவ தொந்தரவு தாங்க முடியல, சரி கிளம்பி போவோம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம்னு கிளம்பிடுவாங்க. 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வேண்டாம் விருப்பா
கிளம்புவாங்க, அந்த கிளம்பிடுவாங்க. சொல்ற பேச்சு நம்ம டாபிக் என்ன, சொல்ற பேச்சை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த செவ்வாயை மட்டும் வச்சு நீங்க அந்த குடும்பத்திலேயே அந்த இதுலயே நீங்க பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என் புள்ள மூத்த புள்ள சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் பொண்டாட்டி சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், ஆனா மாமனார் சொன்னா கேட்கிறா, அவங்க வீட்டுல சொன்னா கேட்கிறாங்க அப்படின்லாம் பஞ்சாயத்துல வரும். ஏன்னா நமக்கு மேசத்துல செவ்வாய் என்ன, கல்யாணம் பண்ற வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி தெரிஞ்சோம். என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னைக்கு பொட்டி பாம்பு அடங்கிட்டோம். ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது விடையே தெரியல. ஏன்னா என் மனைவிக்கு வந்து மகரத்துல வந்து செவ்வாய், அங்கேருந்து 4ஆம் பார்வையா பாக்குது. அப்ப மனைவி சொல்றத என்னதான் நம்ம முடிவு எடுத்தாலும் கடைசியில கிளைமேக்ஸ் வந்து எங்க நிக்குதுன்னா, அவங்களுடைய ஃபைனல் டிசிஷன்ல அவங்க சொல்ற விஷயத்த கேட்கிற மாதிரி தான் வந்துருது. 180% நான் தனியா செயல்படுவேன். அந்த கடைசி ஒரு 20% வந்து அவங்க சொல்றத கேட்டு கடைசியில அதுல தான் டிராவல் பண்ண வேண்டியது. யார் சொன்னா யார் கேட்பாங்க. இதே பிள்ளைங்களோட ஜாதகத்திலையும் அப்படி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை மிக பிரகாசமா போகும். ஏன்னா என் மூத்த பொண்ணுக்கு கடகத்துல செவ்வாய் நீசம். அப்ப மனைவிக்கு நேர் 7ஆம் பாவம், எனக்கு 4ஆம் பாவமா போச்சு. நான் சொன்னா அவளை சீக்கிரம் கேட்கறது இல்லை. அவங்க 2 பேரும் புசு புசுன்னு பேசிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறமா அங்க எடுபடும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்துல ரியலா பார்த்தது. அடுத்த குழந்தைக்கு விருச்சகத்துல செவ்வாய் இருந்துச்சு. நான் சொன்னா மட்டும் தான் கேட்குவேன், என் மனைவி சொன்னா கேட்காது. புரியுதுங்களா? செவ்வாய்க்கு உதாரணம் கொடுத்துட்டேன்னா என் குடும்பத்தை வச்சு சொல்லிட்டேன்னா, ஏன்னா 2வது குழந்தைக்கு விருச்சகத்துல செவ்வாய், என் மனைவிக்கு வந்து மகரத்துல செவ்வாய், அது பார்க்காது. என்னுடைய செவ்வாய் மட்டும் வந்து பார்க்குது. எப்போதுமே நான் சொன்னா மட்டும் கேட்கும், மற்றவங்க யார் சொன்னாலும் அங்க கேட்கறது இல்லை. இந்த மாதிரி எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க, ஒருத்தருடைய செவ்வாய் இன்னொருத்தருடைய செவ்வாயில இருந்துச்சு, மற்ற தோஷங்கள் எது இருந்தாலும் இங்க வண்டி வந்து அச்சாணியே கலண்டாலும் இழுத்து ஓடிடும். திக்பலம் வரக்கூடிய திசையில பொண்ணோ மாப்பிள்ளையோ அமையும். அந்த திசையை நோக்கி நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா பணம் காசு வரும், காசு பணம் வரும். அது வந்து ஒரு ஜாதகத்துல உள்ள ஒரு சில விதிகள். கடைசியா சரிங்களா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு கிரகம் ஆட்சி திக்பலம் உச்சம் பெற்றிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாவு மருத்துவமனையில இல்லை. கை காலை எழுதுக்காவது வீட்டுல வந்தா சாவுவாங்க. இந்த திக்பலத்துக்கு அந்த மாதிரி இருக்கு. திக்பலம் வந்து இருக்கக்கூடிய திசையில பொண்ணு மாப்பிள்ளை வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பாருங்க. ஏன்னா ஜோதிடத்தை பேச போனா பயமா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஆனா ஆரம்பிச்சோன்னா வண்டி என்கிட்ட அது பாட்டுல போயிட்டே இருக்கு. பேர் வந்து மீண்டும் சொல்லிக்கிறேன், விஜயகுமார். வெளிநாட்டுல வந்து இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த ஜோதிட துறையில வந்து பல குருமார்கள்ட்ட படிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுரு ஆஸ்ட்ரோ அகாடமின்னு ஒரு நிறுவனத்தை வேற வச்சிருக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க விடுறது, இது பண்றது, அந்த விஷயங்கள் வேற போயிட்டு இருக்கு. வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கேபி ஐயா வந்து பாத்தீங்கன்னா உயர்கணித சார ஜோதிட வகுப்பு வந்து இந்த நான் உட்கார்ந்துருக்க இடத்துல இந்த போர்டுல வந்து எடுப்பாங்க. இந்த மாச கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அல்லூர் வெங்கட்ராமன் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் பாவ கணிதம், ஒருத்தவங்க எப்ப வந்து இறப்பாங்க, எந்த காலகட்டத்துல நமக்கு வந்து துன்பங்கள் நேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக துல்லியமா அவருடைய கால்குலேஷன் வந்து இருந்துச்சு, எடுத்திருக்காரு. நானும் செக் பண்ணி பார்த்திருக்கேன். இது ஏன் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, கும்பகோணத்துல ஒரு பொண்ணு நான் வெளிநாட்டுல இருக்கும்போது படிக்க காசு இல்லைன்னு சொன்னிச்சு. நான் காசு அனுப்பிச்சுட்டு படிக்க சொன்னேன். நான் வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவருடைய கால்குலேஷனை வச்சு அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா சொன்னாரு, இந்த டயத்துல எனக்கு வந்து இறப்பு நிலந்திருக்கணும், நான் செத்தே 3 மாசம் ஆயிருக்கணும், இன்னும் ஜாவலன்னு சொன்னிச்சு. அம்மா அப்படிலாம் வாயால சொல்ல, மிகப்பெரிய ஜோசியர். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல, ஹேண்டிகேப்டு. அது சொல்லும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். அந்த பொண்ணு சொல்லி 3 மாசம் தவறிடுச்சு, ஆனா ஏதோ கால்குலேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி அடுத்த 2 மாசத்துல இறந்து போச்சு. ஏன் இந்த விஷயத்த இப்ப வந்து இந்த கிளாஸ் போட்டேன் அப்படின்னா, ஒரு திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது நம்ம மெயினா தாமத திருமணத்தோட சேர்த்து அவங்க ஆயுள் எவ்வளவு காலங்கள் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல 2711 மரணத்துக்காக தான், திருமணத்துக்காக தான். அப்படி பாவங்கள் வரும்பொழுது நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த கடிதத்தை சேர்த்து போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாச கடைசியில அந்த வகுப்பு வந்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையில வந்து மறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போது, குறிப்பா என்னுடைய முதல் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் பள்ளிப்பாளையத்துல பேசுறேன். இதே சக்திவேல் ஐயா தான் ஏத்தாப்புல உட்காந்து கையை தட்டினாரு. அவர் கையை தட்ட அவர் முகத்தை பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து பேசினேன். ஒரு 15-20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அதேதான். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஜூம்ல என்னை யாரும் அழைச்சி பேசின இல்ல. நான் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்ல. உங்களுடைய இந்த மகளிர் அந்த இதுல தேசிய கூட்டமைப்பு சார்பாக என்னை அழைச்சமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு வழங்கிய ஐயா இளங்கோன் ஐயாவுக்கும் மஞ்சுளா அம்மாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தா கேளுங்க, அடுத்த சாப்டர் போகலாம். நன்றி. ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். என்னம்மா? உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. அப்புறம் நன்றி உரை ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் கேள்வி எடுத்துக்கலாம். சரிம்மா. என்னுடைய போன் நம்பர் பாத்தீங்கன்னா 89 39 16 55 60. இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு 77 08 54 89 51. இந்த 2 நம்பர் என்னுடைய போன் நம்பரு. எப்ப வேணாலும் கூப்பிடுங்க. ஒருவேளை நான் எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜாதகம் பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா வேற எதுலையாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நான் ஆஸ்ட்ரோடாக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து, ஏன்னா எனக்கு கொஞ்சம் 2-3 லாங்குவேஜ் தெரியறதுனால ஆஸ்ட்ரோடாக்ல ஒர்க் பண்றேன். நல்ல வருமானம் வருது. அதெல்லாம் இந்த ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஜாதகத்துக்கு மேல பார்த்துட்டேன். இப்போ மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 ஜாதகம் பார்த்துட்டு தான் உள்ள ஏறினேன். அதனால ஒரு ஜாதகம் வந்த உடனே எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ப்ரிடிக்ட் பண்ணுங்க. ஆனா பெண்ணான்னு முதல்ல அதை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு விதியை நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்டா ப்ரிடிக்ட் பண்ணலாம். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, லக்கணத்தை பாவத்தை கேட்டாலும் சரி, 2ஆம் பாவத்தை கேட்டாலும் சரி, 4ஆம் பாவத்தை கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி. ஒருத்தர் சொல்லுவாங்க, லக்கணத்தை எந்த கிரகமும் பார்க்கல, லக்கணாதிபதியும் எந்த கிரகமும் பார்க்கலான்னு நான் நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க. தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், வரிசையா நடத்தக்கூடிய கிரகங்கள் வேற ஏதாவது கிரகங்கள் பார்க்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி முன் வீடு, பின் வீடு, பக்கத்து வீடு எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வாழ்க்கையில ஓகோன்னு போயிடுவாங்க. 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 2, 3 சேர்ந்து இருந்தாலும், அதோட சாரத்துல கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பார்ட் டைம் சேர்த்து வச்சு சொத்துல அவங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்த தலைமுறைக்கு போவாங்க இவங்களும். இதுதான் விதி. இதுதான் பாத்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். நன்றி மேடம். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு ஐயா. நமது நிகழ்ச்சியின் நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூர் தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். நன்றி உரையை வழங்க. வணக்கம். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 62வது நாள். 62 கூட்டினால் 8. 8 என்பது சனி பகவான். சனி பகவான் என்றால் தாமதம். எனவே இன்று திருமணம் தாமதம் பற்றி தலைப்பு. மேலும் VT விஜயகுமார் என்னும் பெயருக்கு 8 எழுத்து வருகிறது தமிழில். இன்று 8வது நாம யோகம் திருதி. மேலும் விஜயகுமார் திருஞானம் என்பது ஆங்கிலத்தில் கூட்டினால் 4 வருகிறது. இன்று ராகு பற்றி நிறைய கூறினார். மேலும் ஐயா ஃபாரின் தொடர்பு உள்ள ஐயா. மேலும் இன்று ரம்ஜான் மாதத்தில் 13. எனவே இதுவும் கூட்டினால் 4 வருகிறது. மேலும் பெயரில் திரு இருப்பதால் திருமணம் பற்றி ஜோதிட உரை இன்று. இன்று 3/3/2026 கூட்டினால் 7. ஐயாவின் போன் நம்பர் கூட்டினால் 7 வருகிறது. எனவேதான் 7 என்றால் திருமணம் என்கிற களத்திர பற்றி இன்றைய வகுப்பு. மேலும் 7 என்றால் கேது, கேது என்றால் தடை தாமதம். எனவேதான் திருமணம் தாமதம் என்கிற தலைப்பு. இன்று நாமயோகம் திருதி. திருதி 3 என 2 முறை வருகிறது. 3/3/2026. எனவே 3 என்றால் குரு. எனவே ஐயா நிறைய குருமார்களுடன் படித்தவர் VT விஜயகுமார். VT விஜயகுமார் என்றால் வெற்றி தரும் விஜயகுமார். மேலும் ஐயாவுடைய ஜோதிட நிலையம் பெயர் கூட ஸ்ரீ குரு அகாடமி. இன்று மாசி 19 கூட்டினால் 1. அதாவது 1 என்பது சூரியன். எனவே ஆண் ஜோதிடம். திருமணம் ஆனால்தான் தாய்மை கிடைத்து அம்மா என்கிற பட்டம் கிடைக்கும். அம்மா என்றால் சந்திரன். எனவே இன்று சந்திரனுக்குரிய கிரகணம்.
இன்று பௌர்ணமி நாள் கூட. எனவே பௌர்ணமி என்பதால் இன்று ஐயா வெள்ளை சட்டையுடன் வந்துள்ளார். மேலும் இன்று பூரம் நட்சத்திரம். பூரம் என்றால் சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் என்றால் மன வாழ்க்கை. எனவே திருமணம் என்பது மன வாழ்க்கையை குறிப்பது. மேலும் பூரம் நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய கர்ம பதிவு பெற்றது. எனவே இன்று செவ்வாய்க்கிழமை. மேலும் ஐயாவும் மேசராசி. இன்று இந்த தலைப்பு எடுக்க இது பிரபஞ்சத்தின் கட்டளை. மேலும் தற்போது கரசை கரணம். கரசை என்றால் யானை, யானை யானைதான் வாகனம். இன்றைய தேதி மாசி 3. 3 என்பது குரு, குழந்தையை குறிக்கும். குரு வேண்டுமென்றால் திருமணம் தேவை. இன்றைய தலைப்பு திருமணம் பற்றியது. தற்போது பிரதமை என்றால் 2வது நாள். 2 என்பது குடும்பம். எனவே இன்றைய தலைப்பு திருமணம் என்கிற குடும்பம் பற்றி மிக அருமையாக ஜோதிட கருத்துக்களை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றி. இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது தலைவர் ஜோதிட திலகம் குரு பூர்ணிமா கனகாம்பாள் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.